பேக் டு அவர் யூடியூப் சேனல் மக்களே. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எங்கேயும் போக போகிறதில்ல. சும்மா ஒரு சின்ன வேலை இ-சேவை மையத்து வரைக்கும் அதுக்கு போக போகிறோம். அம்மே மாட்டுக்கு போட்டால் மொத்தத்தும் கோழிங்களே தின்னுட்டு போயிடுது. தினம் தினம் உன்னை நினைக்கிறேன், துருவன நான் நினைக்கிறேன், வல்லவன் சிற்பிகள் என்று. ஏன் நம்ம இந்த வண்டியில் போகிறோம்? வண்டி எடுத்து ரொம்ப நாளாச்சு, சும்மா எடுத்துகிட்டு போவோமே. தம்பி ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான் ஸ்கூல் கட்டடிச்சிட்டு. ஆற்றுல வேறு தண்ணி வேறு அதிகமாக நீக்கி விட்டுருப்பாங்க போல். போய் வேறு ரொம்ப நாள் எடுக்காதனால பேட்டரி லைட்டாக கோந்துருச்சு மக்களே. அதே வண்டி ஆஃப் ஆகுது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஒர்க்கு வேறு அதுவும் இல்லாமல் அப்படியே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே ஆற்றுல வேறு தண்ணி அதிகமாக நீக்கி விட்ருக்காங்களாம். நம்ம போய் அந்த ஆற்றை போய் பார்த்துட்டு வருவோம். டியூட்ஸ் நான் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் ஒரு முகம் வந்தால் மறுமுகம் வருவதில்லை, இது கண்ணாடி இதயமில்லை, கைகூடி மலை வந்து காற்றினிடையே காயம் 100. எப்போ இந்த இடத்துல ரோடு போட்டாங்கன்னு தெரியல. முதல்ல கல் கடம்புடான்னு கிடக்கும். ரோடு வேறு போட்டாங்க, போட்டே முடிச்சுட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வராதனால ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஓ, இங்கே போட்டு முடிச்சுட்டு அங்கே இங்கே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முறைதான் பின்பா பதினால் வருகின்ற வழி அவள் அறிவதில்லை, நினைவிலும் தருகின்றான் திலகம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டார் பர்சனல். நமக்கு அந்த கடையை காணோம். எனக்கு கடையே இல்லை. யூடியூப் போடுவோம்.
திறக்குவாங்க? டெய்லி நேரம் திறந்துருவாங்களா? இந்நேரம் டெய்லி திறந்துருவாங்களா? சதான் இந்த கடை சண்டேவ். இந்த கடைங்கக்கா. ஈஸி. சரி சரிங்கக்கா. வீட்டில் வேலையை செஞ்சு நல்லா போயிடுவாங்க. நான் தான் சும்மா சுற்றிட்டு இருக்கேன். கடவுளுக்கே பொறுக்கல. யப்பா யப்பா. சரி வாங்க, நமக்கு போர் அடிக்குது, நம்ம ஆற்றுக்கு போகலாம். தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். பாலத்துக்கு போய் கம்மன் 100 நாள் வேலைக்கு சேர்ந்துக்கலாம் மாட்டுருக்குதுங்க. காலையில் 9 மணிக்கு போனால் மதியம் 1 மணி 3 மணிக்கு கட்டு விட்டுறாங்க. ஜாலியாக ஸ்கூல் வரி. இதில் நடுவில் 2 மணி நேரம் உணவு இடைவேளை வேறு. யாரு குறுக்க கோடு ரயில்வே கேட்டு போட்டிருக்க கூடாது. ஐயோ வெயிலில் நிற்க முடியலையே. நல்ல வேலைங்க, நம்ம நேரம் ரயில்வே கேட்டு போகல. போங்காட்டிக்கு போட்டுற போகிறாங்க. சீக்கிரம் கிராஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனாலும் இதை இந்த சந்துக்குள்ளே போய் அந்த பக்கம் வந்துடலாம். நம்ம சுற்றிக்கிட்டு வரணுமே. இது தாங்க டிஎன்பிஎல் கவர்மெண்ட்டோடது. வேலாயுதம்பாளையம் காகிதபுரம் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எத்தனை 100 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் இருக்கும், உள்ளெல்லாம் இருக்காது. நான் டிப்ளமோ முடித்தப்போ இந்த கேட்டில் தாங்க போவேன் உள்ளே. டிப்ளமோ முடித்து அந்த கொரோனா டைமில் முடித்தேன். ஃபைனல் இயர் ஒரே செமஸ்டர் மட்டும் கொரோனா டைமில் முடித்தேன். இந்த கேட்டில் தான் போவேன். கான்ட்ராக்டில் வர்றீங்களா இந்த கேட்டில் தான் போவேன். 6 மாதம் வேலை செஞ்சேன்னு நினைக்கிறேன். 6 மாதமோ 5 மாதமோ வேலை செஞ்சேன் இந்த பைக்கை வாங்க தான். அதுக்குள்ளேயே நீ சேர்த்திட்டியாங்கிறத விட அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. வேறு வேலை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். பேலன்ஸ் கொஞ்சமாக வீட்டில் வாங்கிக்கிட்டேன். அந்த கட்டம் போட்ட சட்டை போனாருங்களா, அவர் கான்ட்ராக்டில் தாங்க வேலை செஞ்சார். அவர் கான்ட்ராக்டர், அலைடு கான்ட்ராக்டர். இங்கே கான்ட்ராக்டர் பேர் அவர் தான் என் கான்ட்ராக்ட் ஓனராக சூப்பர்வைசரோ. இங்கே தான் டிஎன்பிஎல் அவுட்லெட். வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் பேப்பரு எல்லாம். கம்மியான காசெல்லாம் தெரியாது. நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்கியிருக்கேன் நான் எவ்வளோலாம் தெரியல. முதல்ல வாங்கினேன். இப்போ இந்த பக்கமே வரதில்லைங்க. இந்த ரோட்டில் இந்த மரம் செடி கொடி தான் நல்லா இருக்கும். ஆனால் நைட்டான இந்த பக்கம் வரவே முடியாது. கொக்குங்கெல்லாம் உங்களை குளிக்க வச்சிரும் வெள்ளை கலரில். ஒரு இடத்தில் சிறுநீர் கழிக்கும். அது அந்த கம்பெனியோட மண்டபம். அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து கல்யாணம் வச்சுக்கலாம். பாதி காசுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குங்க. வாரம் வருவேன். இப்போலாம் போகிறதே இல்லை. மலை மேலே இருப்பார். சுப்பிரமணிய ஆண்டவராக என்னமோ இந்த முருகர் பேர் மேலே இருக்கார். வரும் அங்கே இருக்கு கோவில். இருங்க, இந்த சைட்லேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் கோயிலை. வேலை என் லைஃபு போகுது. நான் இந்த கோயில் தான் பார்க்க தாங்க சின்னதாக இருக்கும். அந்த படியேறினாலும் இழப்போங்க தடத்தெடுத்துருந்து. ஆனால் ஈஸி தான் ஏறுறது. அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. லைஃபு போகுது.
போகலாமா? எங்கே போகிறது? நேராவா? வேலையே கிடைக்க மாட்டேங்குது ராஜ்மோகா. இல்லை, வேலையே கிடையாது. ஹவுஸரோடு எங்கடா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? எல்லோரும் ரோட்டில் பரவலாம் சங்கட்டமாக பேச வேண்டாம் ராஜ்மோகா. அந்த வேலை வாங்கி தர மாட்டானுங்க அவனுங்க. நல்ல நல்ல வேலையில் இருந்தாலுமே வாங்கி தர மாட்டானுங்க. ரெஃபர் பண்ண முடிஞ்சாலும் பண்ண மாட்டானுங்க. ஆனால் வந்துட்டு பொருள் இல்லை, வாங்கி தர மாதிரி ரெஸ்யூம்லாம் வாங்குவானுங்க. வாங்கிட்டு அதுக்கு அந்த ரெஸ்யூம் சும்மா வாங்கிடுவானுங்க. 4 பேருக்கு முன்னாடி கெத்து காட்டுறக்கு அவசரம். அந்தட்ட போனால் அந்த ரெஸ்யூம் அனுப்பிச்சு பல வருஷம் இருக்கும். ஆனால் அதை பார்க்கவும் மாட்டானு, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. சும்மா டபுள் டிக் மட்டும் ஆயிரும். இது எங்கே ஸ்கூலுக்கு போகிற தடமாட்டம் இருக்குது? இதில் தாண்டா ஒரு நாள் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் முன்னாடி. நான் அந்த கோயிலுக்குள்ளே இங்கேயே மீன் பிடிக்கிறியா? அந்த ஆற்று என்னடா இவ்வளோ தண்ணி போகுது ஆற்றுக்குள்ளவா? எத்தனாயிரம் கணக்காட்டி நீக்கி விட்ருக்கானுங்க. 75 போட்டிருந்தது நேற்று நைட்டு. பிரச்சனை நீ நான் எங்கள் சத்திரத்துலேருந்து ஆன் பண்ணிட்டு தான்டா வரேன். எங்கடா போய்கிட்டே இருக்கிறீங்க? அதிலெல்லாம் வந்திருக்கிற நிறைய தடவை வாய்க்கா தடத்துலேயே வரனால அந்த அதுக்குள்ளே இருந்து இங்கே வர தெரியாது. இது எங்கே அது என்னது? அங்கே போய் உள்ளே திரும்ப கட்டி வளையத்துக்கு திரும்ப அங்கே தானே போகுது. வந்துருச்சு அங்கே வந்து. ஓடுற தண்ணியில் எப்படா பிடிப்பீங்க? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா உள்ளவனா? புரியல. லைஃபு என்னடா? வேறே கம்முன்றா. கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுடா. அப்புறம் நான் எப்படி போடுவேன் அப்புறம் நீ பேசலண்ணா? ராஜ்மோகன் குரூப்ஸ் ராங் வேலை என் லைஃப் போகுது. எது இந்த கிணத்துல பிடிக்கிறீங்களா? அங்கே ஓட்ட ஏதாவது சொல்லுவாங்களா? கண்ணுக்குள்ள பிடிச்சாங்களா? கையில் சொல்லிக்காது. குச்சி வச்சு குத்துறா. உடுன்னு வெளுத்து போடுவோம் பார்த்துக்கோ. புரியல. டொப்பி எங்கடா மாட்டிக்கிட்டு கம்முனு. ஆனால் ஆட்டுக்கு குவாத்தால எத்தனை இருக்குது. பாங்காடாக இருக்குது இது. எவ்வளோ நல்லதால இருந்தாலும் நீ முள்ளுக்குள்ளே தான்டா போவே. ராங் வேலை என் லைஃப் போகுது. இப்போ மீன் இல்லை. அங்கே அந்த நம்ம மீன் எடுத்தோம்ல.
என்ன கொழுவு போகிறியா இப்படி கூட கேபின் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். லூனு மட்டும் கொட்டிக்கிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். கொடுனாண்ணா மிஸ்ஸுந்தான்டா. என்னண்ணா இப்படி பண்ணுறீ எடுனாண்ணா கொஞ்சம் கொடு கேட்க மாட்டேன் கொடு. மிஸ்ஸமாக நீ கேட்டாலும் இல்லை கேட்குறீங்க. கொஞ்சம் கொட்டி வச்சுருக்குண்ணா அது எனக்கு வேணும். சரிண்ணா ஓ விளையாடாதானே அப்புறம் என்னன்னா எப்படியா பற்றி எப்படா போகிறேன் போய் போகிறேன் காற்று உள்ள போகிறேன். எம்மாடி சேறு பாஞ்சு கிடக்குது, தேங்காய் வேற கிடக்குது. நீ ரோஜா நான் முள்ளு. என்ன பண்ற? கட்டு மாட்டிருக்குது. தண்ணிக்கு ஆடுதுடாடே, தண்ணிக்கு ஆடு மாட்டிருக்கு. அப்படி ராஜ்முகா போ. ஃபேமே அங்கே மீன் தூண்டில் எடுக்கலை, நம்ம இப்போ வேறு பக்கம் போய் தூண்டில் போட போகிறோம். எதுக்கும் வந்தேன், என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது. மீன் இருக்குதுடா ராஜ்முகா, எடுக்குதுடா கண்ணு தெரியுதுடா இங்கேருந்து. இறா உள்ள மீன் தெரியுதுடா பெருசா. அந்த தூண்டிக்கு முன்னாடி பாரு, அந்தட்டா அங்கே பாடுறா தெரியுது. எத்தச்சோடு மீன் போச்சுடா. இப்போத்தான் சோடு இருக்கு. மாட்டிட்டான்டா ராஜ்முகா. விட்டுறாதரா பிடிச்சே இல்லையா? ஏன் இங்கே காட்டு. மீன் எனக்கு மீன் துவச்சி ஆகாதரா. செம்ம வீடாடி. மறையாதே இந்த கண்ணால நீ நின்னா கண்ணாடி பூவே நீ தாண்டி வேற எதுவும் வேணா. வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமராவில் சார்ஜ் தீர்ந்துருச்சு. அதுவும் இல்லாமல் எதுவும் பண்ண முடியல கேமராவில் சார்ஜ் இல்லை. நான் ஃபோனில் எவ்வளோ நேரம் தான் வீடியோ எடுக்கிறது. அதனால் வீடியோவை வீட்டுக்கு வந்து என் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அது மீன் பிடிச்சோம், நிறையா மீன் பிடிச்சோம். சரி டைம் ஆகிடுச்சுங்க, வீட்டுக்கு வந்துட்டு. சரி ஸ்குவாட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.